ஜோதிட ஆர்வலருக்கு எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல வந்து நாம திருமண பொருத்தத்தை பத்தி தான் பார்க்க போறோம். திருமண பொருத்தம் வந்து சாதாரண விஷயம் இல்ல. நான் எப்படி தசா புக்திக்கு 2 மாசம் கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னா, அதே மாதிரி தான் திருமண பொருத்தத்துக்குலாம் 3 மாசம் கிளாஸ் எடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. அந்த காலத்துல ஒரு 100 வருஷம் முன்னாடி, 50 வருஷம் முன்னாடிலாம் வந்து பெரியவங்க எல்லாம் இருந்தாங்க. அரச மரம் ஆலமரத்துக்கு பஞ்சாயத்து பண்ணி பெரியவங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகமா இருந்தது. அப்பெல்லாம் வெறும் நட்சத்திர பொருத்தம் தான் பார்த்துருந்தாங்க, 10 பொருத்தம். அது அப்போ ஓரளவுக்கு சரியான நிலைமை தான் இருந்தது. ஏன்னா அப்ப கலாச்சாரம், கல்ச்சர், பழக்கவழக்கம்லாம் வேற. இப்ப நம்ம வந்து பாக்குறோம் கோர்ட்ல நல்லா வாழற தம்பதிகளை விட நல்லா வாழாத தம்பதிகள் தான் நிறைய டைவர்ஸ் அப்ளை எல்லாம் நிறைய கோர்ட்ல அதிகமா இருக்கு. என்ன காரணம்னா இந்த காலகட்டத்துல மாறிடுது, ஜெனரேஷன் மாறுது. கலியுகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மள மாத்திக்கணும். சும்மா கணவன் குரட்டை விடுறாரு அப்படின்றதுக்கெல்லாம் வந்து போய் கோர்ட்ல போய் கேஸ் கொடுத்துலாம் வந்து பிரிஞ்சு வாழவங்க எல்லாம் இருக்கிறாங்க இந்த காலத்துல. அதனால அந்த காலத்து மாரி இதை வந்து கணக்கு போடாதீங்க. இந்த காலத்துல நட்சத்திர பொருத்தம் மட்டும் தான் பார்த்தாங்க, 10 பொருத்தம். இந்த காலத்துல அப்படி பார்க்க கூடாது. ஜாதகத்தையும் பார்க்கணும், நட்சத்திர பொருத்தத்தையும் பார்க்கணும். அவ்வளவு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜாதகம் இந்த பொருத்தம் பார்க்க தெரிஞ்சா பாருங்க. திருமண பொருத்தம் வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்க ஏடாவிடமா பார்த்து நட்சத்திர பொருத்தம் மட்டும் தின பொருத்தம், யோனி பொருத்தம், கண பொருத்தம், நச்சு பொருத்தம், நாடி பொருத்தம் வந்துருச்சு முக்கியமான பொருத்தம், நல்லா இருப்பாங்க போங்கன்னா அடுத்த 3 மாசம் 6 மாசத்துலயே அங்க பிரிவினை ஏற்பட்டு நம்மள கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் நடந்துக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா ஜாதக ரீதியா பொருத்தம் பார்க்காம போனதுதான். நட்சத்திரம் மட்டும் பார்த்துட்டு ஜாதகத்தை பார்க்கறதில்ல. சில பேருக்கு பார்க்கறதுக்கு தெரியல, தெரியாம பணம் வந்தா போதுன்னு சொல்லிட்டு நட்சத்திரத்தை மட்டும் பார்த்துட்டு ஒரு கொடுக்குற 300 ரூபாயோ 200 ரூபாய் வாங்கி வச்சுறாங்க. அதுக்கெல்லாம் இப்ப செல்லுல ஆப்பே வந்துச்சு. கட்டணா அந்த நட்சத்திரம் 9 பொருத்தம் வந்துச்சு, பொருத்தம் வருதுன்னு சொல்லிட்டு சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிக்கிறாங்க. செல்லுலே பார்த்து ஆப் பார்த்து இந்த வாரம் ஓகே. ஒரு ஜோசியரை யாருமே பார்க்கறதில்ல. படிச்சவங்க இதுக்குன்னு படிச்சவங்கலாம் நல்லா ஒரு திறமையானவங்க பார்க்கதே இல்லை. செல்லுலே ஆப் பார்த்துட்டு ஏதோ ஒரு புரோக்கர் பார்த்துட்டு அந்த பொருத்தம் வந்துச்சு, ஆப் தச்சுட்டா ஓகே 8 பொருத்தம் வந்துச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போய் மாட்டிக்கிட்டு வீணா போறாங்க. நான் என்ன சொல்றேன்னா ஜாதகம் பார்க்கறது அவரோட போயிடும். நல்லா யோசிங்க. ஜாதகம் பார்க்கறது அவரோட போயிடும். ஆனா பொருத்தம் தப்பா பார்த்து நம்ம பண்ணி விட்டுட்டா இரு குடும்பத்துக்குமே நம்ம புண்ணிய பாவம் செஞ்ச கணக்கு தான் வரும். ஏன்னா 2 குடும்பம் பாதிக்கப்படும், 2 குடும்பங்களும் பாதிக்கப்படும். இப்ப என்ன பண்ணணும், 2 குடும்பமும் பாதிக்காத அளவுக்கு ரொம்ப கவனமா பொருத்தம் பார்க்கணும். அதுக்கு நல்ல ஆராய்ச்சி அனுபவம் எல்லாமே வேணும். நல்லா பாருங்க. நம்ம என்னதான் பொருத்தம் பார்த்தாலும் 100% பொருத்தம் பார்க்க முடியாது. அதுல 80% 70% நல்லா திறமையா படிச்சவங்க நல்லா ஆராய்ச்சி ரீதியா பாக்குறவங்க பார்ப்பாங்க. 100% பார்க்க முடியாது. சோ அதனால பொருத்தம் ஜாதக ரீதியா பாருங்க. ஜாதக ரீதியா தயவு செய்து பாருங்க. நட்சத்திரத்தை மட்டும் பார்த்து பணத்தை மட்டும் பார்த்து அனுப்பிச்சு விட்டுறாதீங்க. ஃபீஸ் கூட அதிகமா வாங்கிக்கங்க, தப்பு இல்ல. ஆனா ஜாதக ரீதியா பொருத்தம் பாருங்க. டைம் எடுத்து பாருங்க. 1 hour 1/2 hour ஆனாலும் பரவாயில்ல, டைம் எடுத்து பார்க்கணும். என்னென்ன குறைகள் இருக்குது எதுன்னு எல்லாத்தையும் அவங்க கூட எடுத்து சொல்லணும். அப்ப ஒரு ஜாதகத்தை நான் இப்ப திருமண பொருத்தத்தை பத்தி தான் நிறைய வீடியோஸ் போடுறேன். முக்கியமான வீடியோ எல்லாம் போடுறேன். குறிப்பிட்டு நோட் பண்ணி வச்சுங்க. இப்ப இதுல ஒரு குறிப்பு இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. இது உங்களுக்கு யூஸ் ஆகும். திருமண பொருத்தம் பாக்குறப்ப ஒரு 4 குறிப்பு தான், கிரக ரீதியான ஒரு குறிப்பு தான். திருமண பொருத்தம் பாக்குறப்ப ஜாதக ரீதியா நம்ம பாக்குறப்ப ராகு கேது எப்படி இருக்கிறான்னு பாருங்க. ஏன்னா ராகு கேது தான் அதிகமான பிரிவினைகளை ஏற்படுத்துவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். ராகு கேது 360 பாகை கொண்ட ஒரு ராசியை இரு பிரிவுகளாக பிரிக்கக்கூடியவர்கள் சரியா 180 டிகிரில. இப்ப ராகு கேது அச்சின்னு சொல்லலாம். இந்த ராகு கேது அச்சிக்கு ஒரு புறம் சுக்கிரனும் மறுபுறம் செவ்வாயும் இருக்கிற ஜாதகத்தை சேர்த்து வைக்கும். எப்படின்னா இப்ப ராகு கேது இருக்கிறாங்க வச்சுங்களா, ஆண் பெண் ஜாதகத்தை வாங்குங்க. ஆண் பெண் ஜாதகத்தை 2 பேர் ஜாதகத்திலையும் ராகு கேது அச்சிக்கு ஒரு புறம் சுக்கிரனும் இன்னொரு புறம் செவ்வாய் இருக்கிற மாதிரி வரனை சேர்த்து வைக்காதீங்க. இது ரொம்ப முக்கியமான குறிப்பு. ஏன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகம் விதவை தன்மையை கூட ஏற்படுத்தும் பெண்களுக்கு. 40 வயசுல 50 வயசுல எல்லாம் கணவன் இழந்துறாங்க. சில பேர் 30 வயசுலாம் தாலி கட்டின 1 வருஷத்துல எல்லாம் கல்யாணம் திருமணம் நடந்த காலத்துல எல்லாம் இழந்துறாங்க. அதுல என்ன காரணம்னா இந்த மாதிரி தவறான சேர்க்கை. அவங்க ஜாதகத்துல அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். சுக்கிரனும் செவ்வாயும் ஒரு புறம் 2 புறம் மாறி மாறி ராகு கேது அச்சிகள் இருக்கும். அந்த ராகு கேதுக்கு அந்த வேலையை செய்வாங்க. இளம் விதவையாக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்குது ராகு கேதுக்கு. இதே ராகு கேது வெளிநாட்டு கூட அனுப்புவாங்க. அது எப்படின்னா ராகு கேது அச்சிக்குள்ள எல்லா கிரகமும் வந்துட்டு சப்போஸ் குருவும் சனியும் மட்டும் ஒரு அச்சியா ஒதுங்கி இருக்கிறாங்க.
ராகு கேது ஆட்சி விட்டு விலகி இருக்கிறாங்கன்னா அவங்க வெளிநாட்டுல வாழ்வாங்க. சனி இருக்கிறாரு, அவரு தொழில் ரீதியா வெளிநாட்டுக்கு போவாரு. குரு இருக்கிறாரு, ஜீவகாரம் வெளிநாட்டுக்கு போவாரு. சப்போஸ் சந்திரன் இருக்கிறாரு, அவங்க அம்மாவோ மாமியாரோ வெளிநாட்டுல இருப்பாங்க. செவ்வாய் இருக்கிறாரு, சகோதரன் வெளிநாட்டுல. இப்படி ராகு கேதாச்சு இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய செய்வாங்க. அதனால ராகு கேதை ரொம்ப மெயினா பாருங்க. ராகு கேது ஒரு பிரிவினைகளை ஏற்படுத்துவாங்க. இதை அந்த குறிப்பை மெயினா நோட் பண்ணிங்க. 2வது குறிப்பு, ஆணுடைய ஜாதகத்துல செவ்வாய் கேது, பெண்ணுடைய ஜாதகத்துல சுக்கிரன் கேது. இந்த அமைப்பு இருந்தா அதை சேர்த்து வைக்காதீங்க. நல்லா நோட் பண்ணீங்க. ஒரே ராசியில இந்த 1, 5, 9 அதிகமா நீங்க எடுத்துக்க தேவை. 1, 5, 9 ஒரே திசை தான், நீங்க எடுத்துக்க தேவை. ஒரே ராசி. அப்ப ஒரே ராசியில இருக்கக்கூடாது. 1, 5, 9 இருந்துச்சுன்னா, செவ்வாய் கேது 1, 5, 9 ஆணுடைய ஜாதகத்துல இருக்குது, பெண்ணுடைய ஜாதகம் சுக்கிரன் கேது 1, 5, 9 இருக்குதுன்னா, அங்கிட்டு குரு இருக்கணும். 1, 5, 9 குருவோ இல்ல நட்பு கிரகங்களோ ஏதாவது இருந்தா, அப்ப நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ரைட்டு இது பிரிவினைகள் ஏற்பட்டாலும் பெரியவர்களுடைய சம்மதத்தால பெரியவர்களுடைய அவங்க தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்கன்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். சரி, அடுத்தது 3வது குறிப்பு. பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாய் ராகு இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒரே ராசியில இருக்குதுன்னா, ஆணுடைய ஜாதகத்துல குரு ராகு இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி இணைக்காதீங்க. ஏன்னா செவ்வாய் ராகு கணவனுக்கு ஆயுள் தோஷத்தை ஏற்படுத்தும். குரு ராகு ஜாதகருக்கே ஏற்படுத்தும். அதுக்காக தான் ஆயுள் சம்பந்தப்பட்ட தோஷம் ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக தான் பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாய் ராகு, ஆணுடைய ஜாதகத்துல குரு ராகு சேர்த்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த 3 குறிப்பு முக்கியமான குறிப்பு. திருமண பொருத்தத்துல இந்த 3 குறிப்பு கிரக ரீதியா மெயினா ராகு கேது பாருங்க. நான் சொன்னது இதை நோட் பண்ணி எழுதி வச்சுங்க. எடுத்தெடுப்புல இதை பாருங்க. இன்னும் நிறைய தோசை சம்பந்தப்பட்டது நிறைய இருக்குது. ஒரு பாவங்கள் எப்படி இருக்குது, வருமானம் வருமா, 2 பேருக்குள்ள தாம்பத்தியம் எப்படி, புத்திர பாக்கியம் இருக்குது, அதெல்லாம் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய அடுத்தடுத்து பதிவுல நிறைய சொல்றேன். இந்த பதிவுல இந்த 3 குறிப்பை நோட் பண்ணீங்க. திருமண பொருத்தம் பாக்குறப்ப தயவு செய்து நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்து ஒரு குடும்பத்தை கெடுக்காதீங்க. ஜாதக ரீதியா திருமண பொருத்தம் பார்த்து அவங்களுக்கு நல்ல பலனை என்னென்ன நடக்கும், திசாபுத்தி எல்லாம் பார்க்கணும். அவங்க எப்படி எல்லாத்தையும் பார்த்து தோசை எல்லாம் பார்த்தா நம்ம சொல்லணும். அதனால இந்த குறிப்பை முதல்ல வச்சுங்க. அடுத்தடுத்து வீடியோல நிறைய திருமண பொருத்தம் சம்பந்தப்பட்ட ஜாதக ரீதியா பொறுத்த நிறைய வீடியோஸ் நான் குறிப்புகள் சொல்றேன். அது எல்லாமே உங்களுக்கு பயன்படும். நீங்க எழுதி வச்சுங்க. நல்லபடியா திருமண பொருத்தம் பார்த்து அவங்கள நல்ல குடும்பத்தை இணைச்சு வச்சா அது மிகப்பெரிய ஒரு புண்ணியம் தான். அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.